இந்த மாதிரி இருந்த தோசைக்கல்லை நல்லா தேய்ச்சி புதுசு மாதிரி ஆகுனதுக்கு அப்புறமேட்டு கூட நல்லா கிறிஸ்பியாக மொறு நம்ம தோசை சுடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த மாதிரி நான் நல்லா தேய்ச்சிக்கணுதுக்கு அப்புறமேட்டு தோசையை சுடுறேன் அப்படின்னு சொல்லி டிப்ஸு ட்ரிக்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிகா ரெசிபீஸ். ஃபஸ்ட்டு நம்ம தோசைகளை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் இந்த லிக்விடை நல்லா ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு பாத்திரம் இருக்கிற ஸ்க்ரப் இருக்குது இல்லையா, அதை வச்சுட்டு நல்லா லைட்டாக தண்ணியும் தொளிச்சு விட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னால நல்லா நமக்கு கிளியர் ஆயிரும். ஃபஸ்ட்டு இந்த லிக்விடை மட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். நான் 2 பொருளை தான் நான் சேர்த்துருக்கேன். அதிலே நம்ம தோசைக்கல் புதுசு போல் மீனும் நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இது சேர்த்த உடனே பாருங்கள், நம்ம தோசைக்கல் நல்லா கண்ணாடி போல் பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம தேய்க்கணும் அப்படின்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா கிளியர் ஆயிரும். நிறைய பேருக்கு தோசைக்கல்லை தேய்ச்சி கழுவினதுக்கு அப்புறமேட்டு தோசை சுட்டால் வராது அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல் கழுவுறதுக்குமே யோசிப்போம். நானுமே ஒன் டைம் அப்படி தான் இருந்தேன். நான் இந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா தோசையும் நல்லா முரண்டு கிறிஸ்பியாக வந்தது. சரி, இந்த டிப்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மெயினாக நம்ம தோசைக்கல்ல சப்பாத்தியில் நம்ம எண்ணெய் ஊற்றி சுட்டால் அதுக்கப்புறமேட்டு பரோட்டாலாம் சுட்டோம் அப்படின்னா நமக்கு தோசைக்கல் இந்த மாதிரி சுற்றிலுமே நல்லா கருப்பாயிரும். நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப இதாயிரும், தோசைக்கல் ரொம்ப மோசமாயிரும். இனி இந்த மாதிரி நம்ம சுட்டாலும் தோசைக்கல் ரொம்ப கருப்பானாலும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துடலாம். அதிக நேரம் நம்ம தேய்க்கணுன்ட்டு கூட அவசியம் இல்லை, டக்குன்னு தேய்ச்சாலே நமக்கு சூப்பராக வரும். வீடியோ கூட நான் ஸ்கிப் பண்ணலை, ஒவ்வொரு இடமே நான் தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டிகிட்டே தான் இருக்கேன். நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா கிளியராக அழகாக எல்லா இடத்துலையுமே நல்லா கண்ணாடி போல் பளிச்சுன்னு இருக்கும். இனிமேல் நீங்களும் அழகாக இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கல்லை யூஸ் பண்ணால் கூட தாராளமாக நீங்கள் இதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா சைடுமே போயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை புடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையே அந்த எண்ணெய் பிசு இருக்குள்ள அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குக்கரு, பால் சட்டி இதெல்லாம் கூட இந்த மாதிரி கருகிருச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த 2 பொருளை மட்டும் போட்டு தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு கண்ணாடி போல் நமக்கு பாத்திரம்லாம் மின்னிரும். இப்போ பாருங்கள், எல்லா சைடுமே நமக்கு கிளியராக அழகாக போயிடுச்சு. அந்த பொடியில் இருந்த பிசுபிசுப்பு தன்மை கூட போயிடுச்சு. நல்லா சுற்றிலுமே நம்ம எடுத்துட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் நார்மலாக நம்ம தோசை சுட்டால் கூட நமக்கு தோசைக்கல் இந்த அளவுக்கு கருப்படிக்காது. நம்ம சப்பாத்தியில் எண்ணெய் விட்டு நம்ம சப்பாத்தி சுடுறோம், பரோட்டா சுடுறோம் அப்படின்னா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலுமே அந்த தோசைக்கல் ரொம்ப கருப்பாகும். நமக்கு ஒரே டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி சுட்டாலே தோசைக்கல் ஃபுல்லாக நமக்கு கருப்பாயிரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு காட்டியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் கூட நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. நம்ம தோசைக்கல் நல்லா புதுசு போல் நல்லா மின்னுது பாருங்கள். இப்போ நம்ம இந்த தோசைக்கல்லை நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ இதில் நம்ம எப்படி நம்ம தோசை ஊற்றி நான் சுடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் கழுவுன உடனே தான் நான் இந்த தோசை சுடுறது நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம அந்த தோசைகள் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக நம்ம தோசைக்கல்லை புதுசு போல் கண்ணாடி மாதிரி நம்ம மின்ன வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிட்டு அந்த முட்டையை தோசை மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடுமே நல்லா படுற அளவுக்கு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதை அந்த முட்டையை அந்த தோசைக்கல்லை நல்லா மொறுன்னு முறுக்கு மாதிரி வர அளவுக்கு நல்லா போட்டு எல்லா பக்கமே தேய்ச்சி விட்டு நல்லா சுரண்டி எடுங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முட்டையை முறுக்கு மாதிரி நல்லா மொறுன்னு நீங்கள் சுரண்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தோசைக்கல் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து நம்ம ஓரம் வரைக்கும் நம்ம முட்டை சூப்பராக கிறிஸ்பியாக நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். தோசைக்கல்லும் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும், அதிகமாக எண்ணெய் விடணுன்ட்டு இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு முட்டையை மட்டும் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் ஃபுல்லாக படுற மாதிரியே நல்லா நம்ம முறுக்கு மாதிரியே வச்சுட்டு நல்லா தோசை மாதிரி சுட்டுட்டு முறுக்கு மாதிரி எடுத்து நல்லா முட்டை நல்லா மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை எடுத்துகிட்டு தலைப்பகுதி உண்டி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறமேட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா ஃபுல்லாக வந்துட்டு இதை துடைச்சிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இப்போ நம்ம எப்பவும் சுடுற மாதிரியே தோசையை வந்துட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு கிறிஸ்பியாக வரும். தோசையை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக வெந்துட்டு எல்லா சைடுமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தோசை வந்துட்டு எடுத்து வரும். இதில் நான் என்ன லிக்யூடு சேர்த்துன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம விம் லிக்யூடு இருக்கு இல்லையா, பாத்திரம் வளர்க்குறது, அது வந்துட்டு சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு சபீனா சேர்த்துருந்தேன். இது 2 மட்டும் தான் வந்து நான் சேர்த்துருந்தேன். விம் லிக்யூடு வந்துட்டு நமக்கு திக்காக இருக்கும்ல, அதனால் நான் வந்துட்டு ஜாம் பாட்டில்லாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். அதுலேருந்து நான் ஊற்றி பாத்திரம் வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தோசைகளை ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த லிக்யூடை ஊற்றிட்டு சுற்றிலும் நல்லா வந்துட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சபீனா போட்டு நம்ம தேய்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு எல்லாமே வந்துட்டு சூப்பராக போயிடும். நீங்கள் வந்துட்டு அடுப்புலேயே தோசைகளை வச்சு ஹீட் ஆக்கி அதுக்கப்புறமேட்டு சுரண்டி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி பேக்கிங் சோடா போட்டு தான் நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு தேய்ச்சி கழுவுனா தான் போகும், அந்த மாதிரியும் இல்லை. கொஞ்சமாக நம்ம பாத்திரம் இருக்கிற அந்த லிக்யூடை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சபீனா மட்டும் போட்டு தேய்ச்சாலே நம்ம தோசைகள் புதுசு போல் வந்துடும். நான் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு முட்டையை ஊற்றிட்டு இந்த மாதிரி தோசை சுடுற அளவுக்கு நல்லா அந்த ஒரு முட்டையை நல்லா எல்லா சைடுமே பரப்பி விட்டுட்டு நல்லா மொறு நீங்கள் எடுத்துட்டாலே அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா தோசை சூப்பராக இந்த மாதிரி வரும். நம்ம கழுவுன உடனேயுமே இந்த மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு தோசை சுட்டு எடுக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோவை சின்னதாக லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.